ஹாய் ஹலோ பார்க்க வந்த உங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன செய்ய போறோம் அப்படின்றத நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ராக்கெட் அடுப்பு தான் நம்ம செய்ய போறோம். கொஞ்ச நாளா எல்லாருக்கும் சிலிண்டர் தட்டுப்பாடா இருக்கு. சரி, இதுக்கு மாற்று வழி வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் எல்லாருமே ராக்கெட் அடுப்புல செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. சரி, ராக்கெட் அடுப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க போனா 2500 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெரைட்டியில காமிச்சிட்டு இருந்தாங்க. சரி, இதை நம்ம சிம்பிளா நம்ம வீட்டுக்கு நம்ம ஓன் யூஸுக்கு யூஸ் பண்ற மாதிரி சிம்பிளா காஸ்ட் கம்மியா செய்ய முடியுமா அப்படின்றத ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காயிலங்கல்ல போயிட்டு சின்ன சின்ன பொருளுங்கள்லாம் வாங்கி 500க்குள்ள நம்ம இந்த ராக்கெட் அடுப்பு செஞ்சிருக்கோம். அப்படின்றத நீங்க வீடியோல பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம ராக்கெட் அடுப்பு 3க்கு 3 ஸ்கொயர் டியூப்ல தான் செய்ய போகிறோம். அதனால் 3க்கு 3 ஸ்கொயர் டியூப்பில் 18 இன்ச்சில் ஒன்றும் 12 இன்ச்சில் 2 நம்பரும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம ராக்கெட் அடுப்பு செய்கிறதுக்கான பொசிஷன். அதில் 45 டிகிரியில் இருக்க அந்த ஒரு பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி வைக்கணும். ஒரு சைடு காற்று போகிறது, ஒரு பக்கம் ஃபயரு, இன்னொரு பக்கம் நம்ம விறகு போடுற இடம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இடத்த மட்டும் மார்க் பண்ணிவிட்டு நான் மார்க் பண்ணுற மாதிரி அந்த பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டா நாம் இந்த 2 பீஸையும் வச்சு வெல்டு தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு கேப் வராத அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழ் பீஸை வச்சு 2 இன்ச்சு மட்டும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க் பண்ணதை பேக் சைடு விட்டுட்டு ஃப்ரண்ட்டில் நம்ம மேலே வச்சுருக்க பீஸும் இதுவும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல கரெக்டாக நான் கட் பண்ணியிருக்க மாதிரி ஸ்கொயராக வர மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா இதில் 4 mm திக்னஸில் இருக்கிற கம்பிங்களை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி குறுக்கில் வச்சு பற்ற வைக்க போகிறோம். இதை எதுக்கு நம்ம வெல்டு பண்ணுறோன்னா, நம்ம மேலே இருந்து போடுற விறகு கீழே விழக்கூடாது. சாம்பல் மட்டும்தான் கீழே விழணும். சாம்பலை பிடிக்கிறதுக்கு நாம் அதில் ஒரு ட்ரேவும் செய்வோம். இது முடித்ததுக்கப்புறமா 5 இன்ச்சில் ஒரு பீஸை கட் பண்ணிக்கலாம். அது உள்ளே போகுதா அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே போச்சுன்னா நெக்ஸ்ட்டு 3 இன்ச்சில் ஒரு பீஸை கட் பண்ணி நான் வைக்கிற மாதிரி கிராஸாக பற்ற வச்சுக்கோங்க. பேக் சைடு 3க்கு 3 ஃபுல்லாகவே மறைக்கிற மாதிரி கட் பண்ணி வெல்டு வச்சுக்கோங்க. நான் உள்ளே போட்டு காமிக்கிறேன். கிராஸாக எதுக்கு வச்சுருக்கேன்னா காற்று மட்டும்தான் வரணும், சாம்பல் எல்லாம் கீழே விழுந்துடும். இப்போது அதுக்கு கைப்பிடியை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இழுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது உள்ளே போனால் கரெக்டாக காற்று மேலே வர்றதுக்கு மட்டும்தான் அந்த கிராஸு. சாம்பல் எல்லாமே அந்த ட்ரேயில் கொட்டிடும். பர்ஃபெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்த அந்த 2 பீஸையும் இப்போது நான் வைக்கிற மாதிரி கரெக்டாக வச்சு அதை ஃபுல்லாக வெல்டு பண்ணிவிடுங்க. ரொம்ப கம்மியாக மூணு பக்கமும் நாம் வெல்டு பண்ணியாச்சு. இப்போ வெல்டு பண்ண பீஸையும் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண பீஸையும் இந்த மாதிரி
பொசிஷனில் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதையும் வந்து சுற்றி வெல்டு வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நாம் விறகு போடுற இடத்துல டோர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இன்ச்சஸ் வச்சு நம்ம அதை வெல்டு பண்ணிக்கலாம். இது எதுக்கு பண்ணுறோன்னா, நம்மளுக்கு காற்று இது வழியாக வரக்கூடாது, ப்ளஸ் விறகு போட்டதும் மூடிடணும். அதுக்காக இந்த மாதிரி வெல்டு வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வெல்டு வச்சதுக்கப்புறம் டோரை திறந்து மூடுற மாதிரி கைப்பிடியையும் நம்ம வச்சு வெல்டு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 இன்ச்சுக்கு 2 இன்ச்சில் 4 பீஸு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இப்போ நான் எப்படி கட் பண்ணுறனோ அந்த மாதிரி கிராஸாக 4 பீஸையுமே கட் பண்ணி எடுத்துப்போம். இது எதுக்குன்னா, நம்ம வந்து பாத்திரம் வைக்கிற இடத்த வந்து பெருசாக்குறதுக்காக இதை கட் பண்ணி வச்சுருக்கோம். நான் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சு 4 பக்கமும் வெல்டு பண்ணிக்கலாம். இதை முடிச்சதுக்கப்புறம் 12 இன்ச்சில் எல்லாங்கில் வந்து 2 பீஸை எடுத்து அடுப்பு நாட்டாத மாதிரி நம்ம ஸ்டாண்டு மாதிரி கீழே மட்டும் வச்சு வெல்டு பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம மேலே ஏதாவது பாத்திரம் வச்சுச்சுன்னா கவுறாமல் இருக்கும். வெறும் ஸ்கொயர் டியூப் மட்டும் இருந்துச்சுன்னா கவுத்துக்கும். நான் எப்படி வச்சுருக்கணும் அந்த மாதிரி 2 சைடும் ஈவனாக வச்சு வெல்டு பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இதுதான் நாம் வாங்கி வச்சுருக்க ஃபேனு. இதுக்கு ரெகுலேட்டரு ப்ளஸ் அடாப்டரு எல்லாமே வாங்கி வச்சுருக்கோம். இது எல்லாமே சேர்த்து 200 தான் வந்திருக்கு. இதில் நம்ம வந்து ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நான் எல்லா செட்டப்பையும் வந்து முன்னாடியே ரெடி பண்ணியே வச்சுருக்கேன். டைரெக்டாக நம்ம போட்டுட்டு யூஸ் பண்ணவே முடியும். ஆனால் இந்த ஃபேனை வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வைக்கணுன்னா நம்ம அந்த இடத்துல ஒரு செட்டப் பண்ணணும். நான் எப்படி பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஃபேன் வைக்கிற மாதிரி செட்டப் பண்ணிக்கிட்டால் ஃபேன் அதில் நின்றுடும். வேலை முடிஞ்சு. எப்படி செஞ்சோம் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இப்போ இது எப்படி எரியுது அப்படின்றதையும் பார்த்துடலாம். மேலே 2-3 விறகு வந்து நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த சைட்லேயும் ஒரு 2-3 விறகு பற்ற வச்சு அது உள்ளே போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே தீ வந்து நல்லா பற்ற ஆரம்பிச்சிடுச்சு. நம்மளுக்கு தேவையான விறகும் போட்டுப்போம். உங்களுக்கே தெரியும், இப்போ நான் வச்சுருக்கேன், நல்லாவே அடுப்பு எரிஞ்சிட்டு தான் இருக்குது. சூப்பராக எரியுது. நம்ம பிளாக் டீ போடுறதுக்கு பாத்திரத்தில் தண்ணியை போட்டு வச்சுருக்கோம். உங்களுக்கே பார்த்தா தெரியும், கேஸ் எரியிற மாதிரி நல்லா சும்மா செமையாக எரியுது. தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து ஃபேனை கண்ட்ரோல் பண்ணுறேன். நான் ஸ்லோ பண்ணும்போது அங்கே தீ வந்து கம்மியாக வரும். இப்போ நான் மறுபடியும் ஃபாஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கே பார்த்தா தெரியும் எப்படி எரியுது அப்படின்றது. உண்மையிலேயே நல்லா ஒர்க் ஆகுது, நல்லாவே எரியுது. பிளாக் டீயும் போட்டாச்சு. பேக் சைடில் நம்ம சாம்பலை எடுத்து காமிக்கிறேன்.
இந்த ட்ரேல எப்படி சாம்பல் வந்திருக்குன்னு பார்த்துக்குங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு. எப்படி எரியுது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே நல்லாவே எரியுது. நம்மளுக்கு அந்த ஃபேன் இல்லைன்னா கண்டிப்பாக இது வந்து நார்மலாக நம்ம அடுப்பு பற்ற வைக்கிற மாதிரி தான் இது இருக்கும். ஃபேன் வைக்கவே இன்னும் கொஞ்சம் எரியுது. பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி ராக்கெட் அடுப்பு யாராவது செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை டேக் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.